வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதில், போராட்டங்களின் போது பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதில் தமிழகம் இந்தியாவில் முதலிடம் வகிப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. கம்பேரிட்டிவா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழகம் முதலிடம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1607 வழக்குகள் இது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் அரசியல் கட்சிகள், மாணவர் அமைப்புகள் இது போன்ற போராட்டங்களில் ஈடுபடும் போது இது போன்ற பொது சொத்துக்கள் அதிகமாக சேதப்படுத்தப்படுவதாக இந்த செய்திகளில் தகவல் இருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்பது குறித்து தான் இன்று விவாதிக்க இருக்கிறோம். எப்படி இது குறித்தெல்லாம் தடுக்க இருக்கிறோம் என்பது குறித்தெல்லாம் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு வன்னியரசு, பத்திரிகையாளர் திரு மணி, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு வேலுச்சாமி ஆகியோர் சென்னை அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதேபோன்று மதுரை, கோவை, நெல்லை அரங்கங்களிலிருந்து நேயர்களும் இணைந்திருக்கிறார்கள். மதுரை அரங்கத்திலிருந்து திரு பாரதி விண்ணரசி மல்லிகா, கோவை அரங்கத்திலிருந்து ஸ்ரீரிதி முருகேசன், நெல்லை அரங்கத்திலிருந்து மெர்லின் சிவராம்குமார் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். திருமணி, அரசியல் கட்சிகள், மாணவர் அமைப்புகளுடைய இந்த ஆக்ரோஷமான போராட்டம் எதை முன்னிலைப்படுத்தி, எதனுடைய பின்னணியின் அடிப்படையெல்லாம் இப்படி நடக்குது? இல்ல, இந்த விஷயத்துல நான் எப்படி பாக்குறேன்னா, இன்று வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி NCRB ரெக்கார்ட்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 1600 சொச்சம் வந்திருக்கு, 1600+ இன்சிடென்ட்ஸ். இந்த இன்சிடென்ட்ஸை விட முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதோட மதிப்பு, இழக்கப்பட்ட சொத்துக்களோட மதிப்பு எவ்வளோன்றது அதுல இல்ல. அது ஒரு முக்கியமானது. ரெண்டாவது வந்து குவாண்டம் விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுல இல்ல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது 2014ஆம் ஆண்டுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏதோ காலகாலமா தமிழ்நாடு மட்டுமே இதுல முன்னணியில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நாம் ஏற்படுத்த முடியாது, தவறு. மூன்றாவது முக்கியமான விஷயம், இதுதான் முதல் விஷயமா நான் சொல்லுவது என்னவென்றால், பிரதமர் இந்திரா காந்தி ஒரு முறை சொன்னால், சிறிய சிறிய கலவரங்கள் நாட்டில் நடப்பது நல்லது, ஏனெனில் மக்களுக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளால் மனம் வெதும்பி இருக்கக்கூடிய அடக்கப்பட்ட உணர்வுகள் ஒரேடியாக வெடித்து சிதறி அது புரட்சியாக வெடித்து சமூக மாற்றத்திற்கு வழிவகுப்பதை விட, இருக்கக்கூடிய செட்டப்பை தூக்கி அடிக்கிறதை விட சிறிய சிறிய கலவரங்கள் வெடிப்பது நல்லதுன்னு சொன்னாங்க. ஆட்சியாளர்கள் எப்படி சிந்திப்பார்கள் என்பதை பிரதமர் இந்திரா காந்தியின் அந்த கருத்து வந்து நன்றாக உணர்த்தியது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் வரக்கூடிய இந்த பொது சொத்துக்கள் மீதான சேதம் என்பதை ஏதோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் மாதிரியோ அல்லது மிகப்பெரிய ஒரு பாவ காரியம் மாதிரி நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏன் நடக்குது? நீங்க வந்து டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் வந்து மாணவர்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஷ்ரிங்க் ஆகுது பாத்தீங்களா, அது சுருங்குது இல்லையா, அதோட வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்கிறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு சமூகத்தில் வன்முறை என்பது எந்த அளவு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த சமூகம் நல்ல சமூகமாக இருக்க முடியும், அது வேறு. ஆனால் அதிகப்படியாக பொது சொத்துகளுக்கு வந்து உங்களுக்கு நாசம் விளைவிக்கப்படுகிறது என்றால், அதற்கு என்னை பொறுத்தவரையில் நான் கருதுவது என்னவென்றால், அந்த ஆட்சியாளர்களின் மனப்பாங்கும் அவருடைய அணுகுமுறையும் தான் அதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். இதை முதல் சுற்றில் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். இந்திய விடுதலை போராட்டம் தொடங்கி போராட்ட வடிவங்களையே மிகச்சிறந்த வடிவமாக பார்க்கக்கூடியது அகிம்சா வழி போராட்டம். அப்போ இந்த வடிவத்திலிருந்து பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்கிறது அப்படிங்கறத வடிவங்களை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது எங்க நடந்தது? இது வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது வளர்ச்சியில் வரக்கூடிய பிரச்சனையாவும் நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து சுதந்திர காலத்தில் நாடு விடுதலை அடைவதற்கு முன்னால் இருந்த வளர்ச்சிக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இன்று நீங்கள் உடைப்பதற்கும் கொளுத்துவதற்கும் ஏராளமாக உங்கள் கண் முன்னால் இருக்கிறது, வளர்ந்து இருக்கிறது நாடு. ஆகவே அதில் வரக்கூடிய பிரச்சனையாகவும் நான் பார்க்கிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த NCRB ரெக்கார்ட்ஸ் மட்டும் வச்சு ஏதோ தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக இருக்கிறது என்ற தோற்றம் வந்து சரியானதல்ல. நாமளும் தமிழகம் அப்படின்னு கூட சுருக்கிக்க வேண்டியதில்லை. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிறது அப்படின்னா ஒட்டுமொத்தமா எந்த மாநிலத்தில் நடந்தாலும் அது குற்றம் தானே. நீங்கள் வந்து துப்பாக்கியை எடுத்து ஆட்சியாளர்களை சுட்டுக் கொள்வதிலோ மிகப்பெரிய அளவில் வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்தியதை விட சின்ன சின்ன அளவில், திரும்பவும் சொல்லுகிறேன், பிரதமர் இந்திரா காந்தி சொன்னதான் இதில் சரியான கருத்து. அப்படித்தான் ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே ஒரு சிஸ்டம் அப்படிதான் நினைக்கும், ஸ்டேட் அப்படிதான் யோசிக்குது. இப்படித்தான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். மக்களுடைய வடிகால இதை பார்க்கலாமா? நிச்சயமாக இது ஒரு விதத்தில் ஒரு வடிகால் தான். இல்ல தவறான வழிகாட்டுதலா? நான் வழிகாட்டுதல் சொல்ல மாட்டேன், ஒரு விதத்தில் இது வடிகால். இந்த வடிகால் போதும் இவர்களுக்கு, இதை விட பெரிய வடிகால் இல்லாம இந்த சின்ன வடிகால் போதும். இந்த வடிகாலையும் நீங்க அமைக்கிட்டீங்கன்னா, இதை மறுத்துட்டீங்கன்னா அது வேற பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துன்ற வாசி எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஒரு விதத்தில் இந்த சிறிய வடிகாலை அனுமதிக்கிறார்கள். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு வேலுச்சாமி, பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு அதிகமாக கை நீட்டப்பட்ட கட்சி, நோட்டீஸ் அனுப்பப்பட்ட கட்சி, அரசால் எச்சரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறது பாமக. உங்களுடைய கருத்து? அதாவது நம்ம பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேசும்போது அவருடைய கருத்தை தெளிவாக சொன்னார்கள். அதாவது இந்த ஜனநாயக நாட்டில் மக்களுடைய பிரச்சனைகளை
வெகுஜன மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது மாணவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்ல அரசியல் கட்சி மக்களை பிரச்சனை எடுத்து போராடுகின்ற பொழுது அதை காதில் வாங்கி கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வழி என்னவென்று இந்த அரசு கவனம் செலுத்தாத போது அந்த மக்கள் வேறு வழியின்றி தங்களுடைய போராட்டத்தை பல வழிகளிலே செலுத்த முயல்படுகிறார்கள். அப்படி முயலும் போது தங்களுக்கு கிடைத்த, அதாவது தங்களுக்கு தெரிந்த வழிகளை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டிய வழிக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கே தற்போது ஆட்சியாளராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கைது செய்த போது நடைபெற்ற போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கைது செய்கின்ற போது நடைபெற்ற போராட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லா போராட்டங்களும் வன்முறையில் தான் முடிந்திருக்கிறது. எல்லா போராட்டத்தின் போதும் மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது, பேருந்துகள் எரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது மட்டுமே திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் தான் நீங்க பேசுறீங்க. அப்ப அவங்க செஞ்சாங்க அதனால நாங்க செய்யறோம், அவங்க செய்யறது சரினா நாங்க செய்யறது சரிதான் அப்படின்லாம் எப்படி பேச முடியும்? நீங்க பேசுறது என்ன? திராவிட கட்சிகளுக்கு மாற்றா பாமக வரப்போகுது அப்படிங்கறதான உங்களோட நிலைப்பாடு. ஆமாம், அதை நோக்கி தானே நீங்க அதுல எங்களுக்கு எந்த மாற்றத்தை நீங்க நகர்றீங்க, அதை நோக்கி தானே நீங்க அரசியல் களத்துல நகர்றீங்க. அப்ப அவங்க செஞ்சதை எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியும்? அவங்க செஞ்சாங்க அதனால நாங்க செய்யறோம், அதை நீங்க கண்டுக்காம விட்டுருங்களா நீங்க எப்படி சொல்ல முடியும்? அல்ல, அதாவது வன்முறையில் எப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்பிக்கை கிடையாது, ஒருபோதும் நம்பிக்கை கிடையாது. 1989 ஆரம்பிக்க பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து மக்களுக்கான பிரச்சனைகளை அது எப்படி எடுத்து முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறது, சட்டமன்றத்திலே தன்னை எப்படி முன்வைத்து அங்கே வாதங்களை எழுப்புகிறது, பாராளுமன்றத்தில் எப்படி வாதங்களை எடுத்து வைத்து என்பதை பல உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும். ஆகவே இன்றைய பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு வன்முறை கட்சி அல்ல. அது கடந்த காலங்களிலே சமூக நீதிக்காக போராடுகின்ற பொழுது ஒரு சில மரங்களை ஒரு சில 100 மரங்களை வெட்டியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணை அமைப்பாக இருக்கின்ற பசுமை தாய்க்கின் சார்பாக பல லட்சம் மரக்கன்றுகளை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நட்டிருக்கிறோம் என்பதை எங்களால் சொல்ல முடியும். பிராயச்சித்தம் தேடுறீங்களா? அப்போ அன்னைக்கு வெட்டின மரங்களுக்கு இன்னைக்கு பிராயச்சித்தம் தேடுறீங்களா? அப்போ அல்ல, அன்னைக்கு தவிர்க்க முடியாது ஒரு போராட்ட வடிவம். நீங்க ஏற்கனவே பேசும்போது சொன்னீங்க நாங்க அறவழியில போராடுறோம், யாரும் வன்முறையெல்லாம் நாடி வர்றது இல்ல, அதன் பிறகு அதுக்கு தீர்வே கிடைக்காத போது எங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இதே போராட்ட முறையை தான் பாமக முன்னெடுத்திருக்கிறா. ஆரம்ப காலகட்டத்தில் அறவழியில தான் போராடி அதற்கு தீர்வே கிடைக்கல அப்படிங்கறத நோக்கி தான் நகருதா. எதற்கெடுத்தாலும் எடுத்த உடனேயே வன்முறை அப்படிங்கறதான பாமக மீது வைக்க. அதுதான் நான் அது தவறான செய்தி, தவறாக பாட்டாளி மக்கள் கட்சியில அது அந்த மாதிரி ஒரு முத்திரை குத்தப்படுகிறது. நீங்க அதான் சொல்றேன், வேறு கட்சி வன்முறையில ஈடுபட்டு வன்முறையில் நடந்தாக்கல அந்த கட்சி மேல யாரும் அந்த மாதிரி ஒரு குற்றத்தை சொல்றது இல்ல. நீங்க போராட்டங்களை விட்டுருங்க, உங்களுடைய கோரிக்கைகளுக்காக நீங்க போராடும் போது வன்முறை அப்படிங்கறத விட்டுருங்க. நீங்க சித்திரை திருவிழாவில் என்ன பிரச்சனை, அங்க உங்க கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை, அங்கேயே போராட்டம் வெடித்தது, அங்கேயே வன்முறையில நீங்க ஈடுபட்டீங்க. நீங்க ஒரு கோரிக்கைக்காக ஒரு போராடும் போது வர்றது அப்படிங்கறது கூட ஏதோ ஒரு நியாய தர்மம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க என்ன பிரச்சனை நீங்க தெளிவா பார்க்கணும். அந்த சித்திரை திருவிழாவில் நடைபெற்ற அந்த மரக்காணம் என்கின்ற இடத்திலே நடைபெற்ற அந்த கலவரம் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பல லட்சம் மக்கள் அங்கே கூடுகிறார்கள். மரக்காணம் என்கின்ற ஒரே இடத்தில் அங்கே ஒரு வாகனத்தில் சென்றவர்கள் உணவு உண்பதற்காக அங்கே செல்கிறார்கள். அந்த இடத்துல இருக்கின்றவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு சின்ன கலவரம். அதில் கூட நீங்க இப்ப தெளிவா பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே சென்றவர்கள் 2 பேரும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். அங்க இறந்தவர்கள் 2 பேரும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்கள் அங்க எந்த கலவரத்திலும் ஈடுபடவில்லை. அங்கே இருக்கக்கூடிய எந்த விதமான பொருட்களுக்கும் சேதம் தெரிவிக்கப்படவில்லை. அது நீங்க தெளிவா புரிந்துக்கணும். எந்த போராட்டமாக இருந்தாலும், இன்றைக்கு தொடர்சாலை மறியல் போராட்டமாக இருந்தாலும் இறந்து போனது 21 பேர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள். இன்றைக்கு மரக்காணத்தில் இறந்து போனவர்கள் 2 பேரும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள். ஆகவே இது தவறாக பாட்டாளி மக்கள் கட்சி அங்க ஏதோ ஒரு வன்முறையை செய்து விட்டது, தவறான கலவரத்தை ஏற்படுத்தி விட்டது என்பது தவறான விஷயம். பல லட்சம் மக்கள் வருகிறார்கள், தமிழ்நாட்டிலிருந்து எல்லா பகுதியிலும் வந்திருக்கிறார்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் திட்டமிட்டு ஆளுங்கட்சியாலே தூண்டப்பட்டுதான் அந்த கலவரம் நடைபெற்றது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். பன்னீரரசு, ஒரு சமுதாய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அவங்களுடைய சொத்துக்கள் சேதப்படும் போது அந்த கட்சி அமைப்புகள், ஜாதி அமைப்புகள் அப்படிங்கிறது பயங்கரமா எகிரி குதிக்கிறாங்க. இவ்வளவு சேதம் அடைஞ்சிருச்சு, இவ்வளவு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு. அதே ஜாதி அமைப்புகள், அதே கட்சி சார்ந்த அமைப்புகள் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைக்கும் போது இவ்வளவு தூரம் அவங்க குரல் கொடுக்கறதே இல்லையே. இல்லை, அது ஏன்னா பொதுவாக இந்த நீங்கள் சொன்ன அந்த
என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் வந்து சொன்ன இந்த தேசிய இந்த குற்றங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இது பண்ணுறாங்க. நான் இது 2 விதமாக நான் பார்க்குறேன். நான் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து சேதம் விளைவிக்கப்படுவது அப்படிங்கிறது வந்து அப்போ அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அது இன்னொரு பின்னாடி ஒரு பக்கம் இருக்காது. போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து அப்போ குற்றங்கள் நடக்குது, அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கான தேவைகள் இருக்குது, அதுக்கான போராட்டங்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய அது வந்து போராட்டங்கள் நடப்பதுங்கிறது பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அதை ஒட்டி குற்றங்கள் நடப்பது அப்படிங்கிறது நமக்கு வந்து அது ஒரு அவமானத்துக்கான ஒரு செயல் தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ வந்து ஒரே ஒரு இதுனா அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் சொல்கிறது போல் வன்முறையில் அப்படிங்கிறது வன்முறையில் எங்கள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வந்து கடந்த வாரம் வந்து சேசமுத்திரத்தில் வந்து உள்ளே புகுந்து நான் என்னன்னா குற்றம் சுமத்துறதுக்காக சொல்லலை, என்னன்னா நடக்குது. நாங்கள் ஒரு நாட்டில் ஒரு சகோதரர்களாக வாழ்கிற இடத்துல வந்து ஒரு ஊரை ஒரே ஒரு சேரியை வந்து ஒரு 300 பக்கம் சுற்றி இருக்கிற ஒரு 40-50 ஊரை சேர்ந்தவங்க 300 பேருக்கு மேலே போய் தாக்குதல் நடத்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய வன்முறை அப்படிங்கிறது வந்து அது வன்முறை அப்படிங்கிறது வந்து தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தருமபுரியில் நடந்தது அப்பட்டமாக தெரிஞ்சது. தருமபுரியில் வந்து அப்படியே நீங்கள் வந்து நத்தம் காலனி அப்படியே சூறையாடிட்டு மிக மோசமான ஒரு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சிட்டு உள்ளே இருந்துற அந்த இது கேஸ் அடுப்பை வந்து அது போனாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அவர் அந்த மாவட்டத்துக்காரர் தான் அது. ஆனால் முழுமையாக இவ்வளவு வன்முறை நடத்திட்டு நாங்கள் வன்முறை கட்சி இல்லைன்னு சொல்றது வந்து ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. அது ஒரு பக்கம் போட்டோம். அவரை ஒத்துக்க சொல்றீங்களா? இல்ல அது அவங்க மனசாட்சிக்கு நான் பேசிக்கிறேன். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பதில் ஏன் அப்படி இல்லை சொல்றேன் கேளுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு போராட்டத்தின் விளைவாக இலக்கு பொது இலக்கு அப்படிங்கிறதுக்கான நீங்க சொல்றீங்க தேசிய போராட்டமா இருக்கட்டும், தமிழ் தேசிய போராட்டங்களா இருக்கட்டும், மதுவிலக்கு போராட்டங்களா இருக்கட்டும், அப்போ பொது நோக்கத்தோடு செயல்படும் பொழுது சில சேதாரங்கள் நடப்பது என்பது இயற்கை. ஆனா சுயநலத்தோடு தன்னுடைய கட்சி நலனுக்காக தன்னுடைய மகனை வந்து ஆட்சி அதிகாரத்தை உட்கார வைப்பதற்காக மிகப்பெரிய வன்முறை நடத்துவது பெரிய அவமானம் மட்டும் இல்ல, ஒரு சமூக குற்றம் அது. சரி, நீங்க பாமக மீது நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்க. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி டீனர்ல இருக்கக்கூடிய மதுபான கடை மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக கைது செய்யப்பட்டது எந்த கட்சியை சேர்ந்தது? அது நான் சொல்லிடுறேன். நான் பாண்டி பஜார்ல வந்து நடந்தது வந்து என்னன்னா வந்து எங்க கட்சியினுடைய தோழர் ராமச்சந்திரனை கைது செஞ்சாங்க. அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து முதல் நாளுக்கு முன்னாடி வந்து என்னன்னா ஒரு குற்றவாளியை வந்து கைது செய்யறாங்க. அது யாரோ ஒரு கிரிமினல், நான் பேரை சொல்ல விரும்பல, குற்றவாளியை கைது செய்யறாங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள் 2 பேரும் போய் பாட்டில் கேட்கறாங்க. பாட்டில் கேட்டதுக்கு அப்புறம் கொடுக்கல, வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அந்த பாட்டிலை வந்து ஊற்றி பெட்ரோல் பாம் மாதிரி வீசிட்டு போயிடுறாங்க. அதில் என்னன்னா தேனாம்பேட்டை இன்ஸ்பெக்டர் சரவணன், அவர் பேரே பைப்பிடி சரவணன் தான், அவருக்கும் ராமச்சந்திரன் என் கட்சியை சேர்ந்த ராமச்சந்திரன் வந்து வழக்கு போட்டிருக்கிறாரு. அவர் வந்து முன்னாடி அசோக்குனார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது 2 பேருக்குமான முரண்பாடு இருந்தது. அவர் மேல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சரவணன் வந்து சொல்றாரு. அது கீழே ஏட்டு வந்து இருங்க நான் சொல்லி முடிச்சேன். ஏன்னா இல்ல இது வந்து வழக்கு இது விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு கருத்து தான். இல்ல அவங்க விட்டாங்க ஈவினிங்கே நாங்க வந்து போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் வந்து இல்ல அது வந்து வேற நாங்க உயரதிகாரிகிட்ட எடுத்துட்டு போறோம். சரி எதுவா வேணாலும் இருக்கட்டும், பொது சொத்தை சேதம் விளைவிக்கிறது அப்படிங்கிறது தப்பு தானே. எதுவா வேணாலும் இருக்கட்டும், வழக்கு அதுதான் குற்றங்கள். அதாவது வந்து பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது என்பது தவறு, அதுல எந்த மாற்றம் இல்ல. அந்த தவறு என்பது கூட வந்து பொது நோக்கோடு நடத்துதுன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். சொந்த சுயநலனுக்காக சொந்த கட்சியை வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்காக தன் மகனை முதல்வராக்குவதற்காக மிகப்பெரிய கலவரங்களை உருவாக்குவது நீங்க பேசும்போது நான் எதுவும் பேசல, நான் முடிச்சு எனக்கு வந்த வாய்ப்பை நான் பேசல. அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயம் பாருங்க. இந்த 617 பக்கங்கள்ல வந்து நான் என்னோட இதை மட்டும் சொல்றேன். வழக்கு தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் வந்து SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போடப்பட்ட வழக்கு. நீங்க பாமக விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையிலான கட்சிக்குள்ள பிரச்சனை நீங்க நாம அப்படி இப்ப நம்ம இந்த பிரச்சனையை என்னன்னா இந்த NCRB இதுல நான் சொன்ன அதுல வந்து நீங்க 5 பக்கங்கள் தாழ்த்தப்பட்டோர் மீது நடத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதனுடைய வழக்குகள் எவ்வளவு வந்து இவங்க மீது பதியப்பட்டிருக்கு, SC/ST வழக்கில் எவ்வளவு பதியப்பட்டிருக்கு, எவ்வளவு தாழ்த்தப்பட்டவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விவரங்கள் இருக்கு. நீங்க அதை நீங்க படிச்சிருப்பீங்க. நாம அது ஆரம்பம் என்கிட்ட இருக்கு. அது மாதிரி நம்ம சுருக்கி பார்க்கல. ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையோ அவங்க சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டதையோ நம்ம இந்த விவாத தலைப்பாவே எடுத்துக்கல. நாம எடுத்துக்கிறது இதுக்குள்ள அடங்குது. இது அதுக்குள்ள அடங்குது. ஒண்ணு. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, பொதுவா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு இலக்கு இருக்கு.
நீங்க தமிழ் தேசிய களத்துல இருங்க நான் இல்ல, இல்ல, சொல்லிடுறேன். இல்ல. தமிழ் தேசிய களத்துல இல்ல, ஒரு நீங்க- பெரிய இல்ல, இல்ல, வன்னியரசு, வெற்றி நீங்க விவாதத்தை திசை திருப்பவே வேண்டியது இல்ல. நான் திரும்ப வரேன். கண்டிப்பா பதில் சொல்லலாம். நம்ம நேரல்ட்ட போயிட்டு இல்ல, இல்ல, நான் வந்து ஒரே ஒரு விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன். வாய்ப்பு தரேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க. அதாவது தர்மபுரியில நடந்த பிரச்சனை சம்பந்தமாகவும் இப்போ சேஷபுரத்தில் நடந்த விஷயத்திலையும் இல்ல நான் அதுக்கு நானே அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இல்ல, இல்ல, பதில் சொல்ல இல்ல, இல்ல, வேண்டியது எனக்கு பாமக நீங்க மீதான கண்டிப்பா குற்றச்சாட்டு எனக்கு குறித்து வாய்ப்பு பேசுவதற்கான களம் இது இல்ல, இல்லைன்னு இல்லைங்க. நம்ம பேசிட்டோம். பாமகன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா பாமக மேலே அவர் வந்து குற்றம் இல்ல, அதை சுமத்துறதுன்னு பேச வேணாம்னு சொல்லிட்டேன்ல. இல்ல, இல்ல. நானே சொல்லிட்டேன். இப்ப சேஷபுரத்துல நேரம் இல்ல நேரங்கள்ட்ட போயிட்டு வந்தோம். சேஷபுரத்துல நேரம் இல்ல, இந்த நேரம் இல்ல. கலவரத்துக்கான மதுரை பாரதி கலவரத்துக்கான நானே விளக்கம் சொல்லிட்டேன். காரணமானவர்கள் இன்னைக்கு கைது இல்ல, செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா please, நேரம் நீங்க இல்ல. முதல்ல பார்க்கணும். திமுகவை சார்ந்தவர்கள் நேரம் 24 பேரு, பாரதி, அதிமுகவை சார்ந்தவர்கள் 23 பேரு. அதே போல இல்ல, அந்த குற்றம் இது அதுக்கான ஸ்பேஸே இல்ல. நம்ம வேற தளத்துல இல்ல, விவாதிக்கலாம். அவருக்கு அதுக்கு நானே பதில் சொல்லிட்டேன். உங்க சார்பா இதை விட்டுறலாம். பாரதி பாரதி ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்றைய அரசியல் கட்சிகள் அனைத்துமே மாணவ அமைப்புகளையும் அவங்களோட அரசியல் கட்சியோட தொண்டர்களையும் எல்லாரையுமே தவறான வழியில தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. காந்திய வழியில சுதந்திரம் வாங்கின நம்மளோட இந்தியா அகிம்சையை வலியுறுத்தி தான் சுதந்திரத்தை வாங்குச்சு. அந்த காந்திக்கு பின்னால வந்த நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த கட்சியாக இருக்கட்டும், அவங்களோட அரசியல் கட்சி வளர்ச்சிக்காகவும் அவங்களோட சுய வளர்ச்சிக்காகவும் தான் அவங்களோட அமைப்புகளையும் நம்ம மாணவ அமைப்புகளையும் பயன்படுத்துறாங்களே தவிர எந்த ஒரு போராட்டத்தையும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக நடத்துற மாதிரி தெரியல. அது ஒரு சில ரொம்ப குறைவா தெரியுது. ரொம்ப ரொம்ப குறைவான போராட்டங்களை மட்டும்தான் மக்கள் நலனுக்காக நடத்துறாங்க. அதுலயும் கூட சுய விளம்பரம் தேடுறது அவங்களுக்கு முக்கியமான நோக்கமாக்குது. இப்ப அண்ணன் வன்னியர் விடுதலைக்கு சிறுத்தைகள் கட்சியோட அண்ணன் வன்னியரும் பாமக கட்சியோட வேட்சாளரும் பேசினாங்க. இவங்களோட அரசியல் கட்சிகளோட இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு வன்னியரசு அண்ணன் வன்னியரசு அண்ணனும் வேலுச்சாமி அவங்களும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரமா பேசினாங்க. அவங்க பேசினதுல அவங்க நடந்த சண்டைகளை பத்தி தான் சொன்னாங்க. மக்களுக்கான போராட்டங்களையோ மக்களுக்கான விடிவுகளையோ பத்தி பேசல. தமிழகத்தை எப்படி மற்ற மாநிலங்கள்ல இருந்து முன்னெடுத்து செல்வதுன்னு பேசல. என் கட்சிக்காரன் எத்தனை பேர் அடிச்சுக்கிட்டான், உன் கட்சிக்காரன் எத்தனை பேர் அடிச்சுக்கிட்டான், இத்தனை வழக்குகள் ஆச்சு அப்படின்னு பேசினாங்க. ஆனா இன்னைக்கு NCRB தகவல் படி 1607 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது தமிழகம் தான் முன்னால நிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எங்களால ஏத்துக்கிற முடியல. ஏன்னா போராட்டங்கள் என்பது கட்டாயம் வேணும். ஆனா அந்த போராட்டங்கள் எந்த வடிவத்துல இருக்கணும் அப்படிங்கறத நோக்கி தான் நம்ம இந்த தலைப்புல பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லா போராட்டங்களுமே பொது சொத்துக்கு எந்த சேதத்தை விளைவிக்க கூடாது அப்படிங்கறதா சமூக எல்லாமே. நீங்க ரெண்டு பேருமே பதில் சொல்லுங்க நேருடைய கேள்விக்கு ரொம்ப சுருக்கமா. போராட்டங்கள் அப்படிங்கிறது தேவைதான், அதை தவிர்க்க முடியாது. ஆனா அந்த போராட்டங்கள்ல வன்முறையை கண்டிப்பாக ஊக்குவிக்க முடியாது. பொது சொத்துக்களை சேதப்படுத்துறது அப்படிங்கிறத ஊக்குவிக்க முடியாது. இதை ஏன் அரசியல் கட்சிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க? இல்லை, இது திட்டமிட்டு எதுவும் செய்கிறதில்ல. ஒரு போராட்டத்தின் நோக்கமே அது ஒரு அறம் சார்ந்த போராட்டம் தான். யாரும் இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்தும் போதே இதை செய்யணும் அப்படிங்கிறது திட்டமிட்டு செய்யறதில்லை. இங்க வெளியில இருந்து ஆள் வர்றாங்களா? அப்போ காவல்களில் ஈடுபடுறது, இல்ல ஒரு போராட்டம் ஈடுபடுறது, வன்முறை நடப்பது, அங்கே கலவரம் நடப்பது, மிகப்பெரிய மோசமான அது போராட்டத்தை வேற வடிவத்துக்கு கொண்டு போறது எல்லாமே காவல்துறை தான். ஏன்னா பல்வேறு உதாரணங்களை நாங்கள் சொல்ல முடியும். அப்படி காவல்துறை தான் இதை செய்கிறாங்களே ஒழிய அரசியல் கட்சிகள் உடனே போராட்டம் நடத்தும் போதே கலவர நோக்கத்தோட செய்யறதில்லை. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, இப்போ சென்னையை பொறுத்தவரை போராட்ட களம்ங்கிறது நீங்கள் அனுமதி தர்றது அப்படிங்கிறது 15 நாளைக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு அனுமதி கொடுப்பாங்க, சேப்பாக்கத்தில் கொடுப்பாங்க, கலெக்டர் அலுவலகத்தில் அனுமதி கொடுப்பாங்க. இந்த 3 இடத்துல. இது இல்லாமல் இன்னொரு இடம் இருக்கு. நீங்கள் அந்த மவுண்ட் ரோட்டில் EB ஆஃபீஸ்க்கு பின்னாடி ஒரு இடம், அந்த கூவம் கால்வாய் ஓரமாக ஒரு அனுமதி கொடுப்பாங்க. யாருமே பார்க்க முடியாத இடத்துல. இப்போ டெல்லியிலனா ஜந்தர் மந்தரில் எப்பயுமே ஜன நெருக்கமாக இருக்கிற இடத்துல நீங்கள் போராட்டம் எல்லா கட்சிகளும் அங்கே கொடுப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அனுமதிங்கிறதே மறுக்கப்படுது. உரிமைகள், நம்ம உரிமை போராட்டம் நான் ஏற்கனவே கூட இதே அரங்கத்துல நான் விளக்கம் கொடுத்திருக்கேன். நீங்க ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ஆள் அறவமே இல்லாத ஒரு இடத்துல இடம் கொடுக்குறாங்க, நாங்க போராட்டம் பண்றோம், யாருடைய கவனத்துக்குமே போகல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே. ஆனா இப்போ ஊடகங்களுடைய வெளிச்சம் அதிகமாயிருக்கு. உடனே லைவ் பேக் மூலமாக, OB வேன் மூலமாக எந்த கட்சி போராட்டம் நடத்துது, எந்த கோரிக்கையாக போராட்டம் நடத்துது, நீங்க போராட்டம் நடத்தின அடுத்த நிமிடத்துல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த போராட்டங்களை பாக்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப என்ன சிரமம்? நீங்க அதுக்கு முன்னாடினா ஓகே, இப்போ அது என்னன்னா, அதுதான் நீங்க இதுக்கு முன்னாடி தமிழக சட்டப்பேரவைக்கு முன்னாடி முற்றுகை போராட்டம் சொல்லி நடத்தினா அதுவரை முற்றுகை போராட்டம் கொடுக்குறாங்க, அங்கே ஸ்டேஜ் போடுறாங்க, அங்கே பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இதுக்கு முந்தைய காலங்களில் முன்னாள் முதல்வர் இருந்த அண்ணாதுரை சார்பாக கீழே இருந்த மற்ற நெடுஞ்செழியனோ மற்றவங்களும் போய் மேடையில் ஏறி மனு வாங்கிட்டு போன காலம்லாம் உண்டு. இப்ப கிட்ட கூட அணுகிறது இல்ல.
கேரளாவில் வந்து ஜே.கே. சானு தலைமையில் 7 மாதமா வந்து ஒற்றை காலில் நிற்கும் போராட்டத்தை வந்து கேரளா சட்டசபைக்கு முன்னாடி அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா எங்காவது ஒரு இடத்துல வந்து இங்க தமிழகத்தில் வந்து அப்படியே ஒரு அனுமதி இல்லை. அப்ப போராட்டத்துடைய தன்மையை மாற்றுறதே அரசு ஒடுக்குமுறை, அரச பயங்கரவாதமும் சேர்ந்துதான் வந்து இந்த போராட்டத்தை வந்து வேறு வடிவத்துக்கு மாற்ற முயற்சி செய்யறாங்களே ஒழிய ஒருபோதும் அரசியல் கட்சிகள் இந்த நிலைப்பாடு எடுக்கிறதுல, குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை வந்து ஒரு பொது நோக்கத்தோடு தமிழகத்தில் ஒரு அமைதி நிலவ அறம் நிலவ வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் நாங்க வந்து போராட்டம் நடத்துகிறோம். எப்பவுமே நாங்க வந்து அதை செய்யறதில்ல. வட மாவட்டங்கள வழக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் மீது நிறைய வழக்குகள் இருக்கு. பொது சொத்துக்களை ஒரே ஒரு செய்தி எல்லோருக்குமான வாய்ப்பு நிறைய பொதுமக்களுக்கு எந்த விதமான ஊரும் விளைவிக்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அனுமதி கொடுக்கறாங்க. அந்த இடத்துல அவங்க போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட ஏன் வன்முறையில கட்சிகள் ஈடுபடுறாங்க, பொது சொத்தை சேதப்படுத்துறாங்க? இல்ல, நாம நண்பர் வன்னியர் சார் சொன்னது வந்து முழுக்க இந்த மாதிரி வன்முறைக்கு தள்ளப்படுவதே வந்து காவல்துறை தான் காரணம். இப்ப இதுல மட்டும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இல்ல, என்ன காரணம்னா இப்ப சேஷபுரத்தில் நடந்த சம்பவத்துக்கும் நாய்க்குங்குட்டாயில் நடந்த சம்பவத்துக்கும் காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் சேர்ந்துதான் இந்த கலவரத்தை மிகப்பெரிய கலவரமா உருவெடுத்து மாற்றியவர்களே அவங்கதான். கார்நாடகல 15 வீட்டை வந்து 300 வீடு எரிஞ்சுதான் மாத்தியவர்கள் அவங்கதான். இப்ப இன்னைக்கு வந்து மாத்தி நீங்க அறிக்கை விட்டுக்கிறீங்க. காவல்துறை மீது வழக்கு தொடுத்திருக்கலாமே 2 கட்சிகளும். சேஷபுரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது கரெக்ட். இப்ப நீங்க சொல்றது கரெக்ட். நூற்றுக்கணக்கான பேர் அடிச்சு கை கால ஒடிச்சு பெண்கள் கூட கர்ப்பிணி பெண்கள் கூட பார்க்காம பாத்தீங்கன்னா நீங்க கைது பண்ணிருக்காங்க. காவல்துறை மீது 2 பேரும் நீங்க புகார் சொல்றீங்கல்ல, நீங்க ஏன் அறிக்கையை மாத்தி திருமாவளவன் ராமதாஸ் மீதும் ராமதாஸ் திருமாவளவன் மீதும் அறிக்கை விட்டீங்க? நீங்க நேரடியா வழக்கு தொடுத்திருக்கலாமே காவல்துறை மீது, பொதுநல வழக்கு 2 கட்சிகளும் சேர்ந்தே தொடுத்திருக்கலாமே. அது மட்டும் உதாரணமா சொல்றேன். இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும் உயர்நீதிமன்றத்துல நடந்த வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்கும் நடந்த மோதல்ல அங்க இருந்த ஒட்டு மொத்தமா அதாவது மகிழுந்தில இருந்து இருசக்கர வாகனங்கள்ல இருந்து ஒட்டு மொத்தமா அடிச்சு நொறுக்கப்பட்டு ஒரு நீதிபதியினுடைய மண்டை கூட உடைக்கப்பட்டது. அப்போ தப்புதான். இல்ல பொது சொத்து சேதாரம் என்பது இல்ல, நீங்க யாரை சொன்னாலும் தப்புதான். பொது சொத்து சேதாரம் அத நான் சரி நம்ம சொல்லி விவாதம் பண்ணவே இல்ல. பொது சொத்து சேதாரம் என்பது ஏதோ அரசியல் கட்சிகள் நடத்துகிற போராட்டத்தோ அல்லது வந்து மாணவர் நடத்துகிற போராட்டத்தினால தான் மாணவர் அப்படிங்கிறது ஒரு சமூகத்துடைய ஒரு அடையாளமா தான் வச்சிருக்கோம். எல்லா அமைப்பு எல்லாரும் செஞ்சாலும் தப்புதான், அது பொதுமக்கள் செஞ்சாலும் தப்புதான். அப்படி பேசவே இல்லை. சரி, கோவை நேயர் ஸ்ரீநிதி. வணக்கம். எனக்கு நான் வந்து ஒரு 4-5 வருடங்கள் வரை வந்துட்டு ஒரு போராட்டம் என்றாலே வந்துட்டு ஒரு இந்த பேருந்துகளை உடைத்து அந்த மாதிரி செய்யறது தான் வந்துட்டு போராட்டம்னே நான் வந்துட்டு ஒரு 4-5 வருடங்கள் வரை நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஊடகங்களும் புத்தகங்களும் படிக்க தான் வந்துட்டு அறவழி போராட்டம்னு கூட ஒன்று இருக்குன்னு வந்துட்டு அப்பதான் தெரியவே வருது. அது வரைக்கும் வர இட் ஹஸ் பிகம் அ கல்ச்சர். அதாவது வந்துட்டு இப்படி ஒரு போராட்டம்னா இப்படிதான் ஒரு பொது சொத்தை சேதப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு கல்ச்சராகவே ஆயிடுச்சு. இல்லை என்னன்னா இது வந்து பொது சொத்து என்பது பொதுமக்கள் வரிகளில் வாங்கி கட்டப்பட்ட ஒரு இது. பொது சொத்துகள் வந்து மக்களோட வரி தான் இது. அதை எப்படி வந்துட்டு இந்த அரசியல் கட்சிகளா இருந்த போராட்டங்களுக்கு வந்துட்டு சேதப்படுத்த முடியும்? அப்புறம் அடுத்து வந்துட்டு இதுக்கு நான் வந்துட்டு பொறுப்பாளிகள்னு யாருன்னு வரும்போது நான் 3 இதை சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை தூண்டுறவர்கள், இரண்டாவது வந்து இதற்கு யாரு காரணமாக இந்த போராட்டம் உருவாவதற்கு காரணமாக இருப்பவர்கள், மூன்றாவது இந்த போராட்டங்களுக்கு முன்னோடியாக யார் இருக்கிறார்களோ, அதாவது வந்துட்டு இப்போ மிக்க அனுபவம் மிக்க உயர்ந்த பதவிகளில் உள்ளவர்கள் அவர்களே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முன்னோடிகளா இருந்து இந்த போராட்டங்களெல்லாம் நடத்துறாங்க. அவங்க அடுத்து வந்து மாணவர்களை பத்தி அவங்க சொல்றாங்க. மாணவர்களும் பொது சொத்தை சேதப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு மாணவியா நான் இதை பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இப்போ நாங்க வந்து ஒரு கல்லூரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போராட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலையே எங்களுக்கு வந்துட்டு. அப்பதான் நாங்க வந்து அதுக்கு முன்னாடி நாங்க பள்ளிகள்ல எல்லாம் நாங்க ஒன்றும் போராட்டங்கள் எல்லாம் நடத்தினது இல்லை. இப்போ நாங்க போராட்டம்னு ஒண்ணு நாங்க இப்ப பண்ண வரப்போ அப்போ வந்துட்டு நாங்க சுத்தி இருக்கிறத பார்த்துதான் நாங்க கத்துக்கிறோம். இப்போ போராட்டம்னா அடுத்தவங்க எப்படி போராட்டம் பண்றாங்க, போராட்டம்னா இப்படி பேருந்துகளை பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது, இதுதான் போராட்டம் எங்களுக்கு தெரியுது. அப்ப நாங்க தான் இப்போ வந்துட்டு அனுபவமிக்கவர்களும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய பெரிய 20-25 வயது இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கறதா ஒரு மதிப்பீடு அடிப்படையில் பார்க்க முடியும். 5 வருடங்களுக்கு முன்பாகவே அவங்க சொல்றாங்க போராட்டம் அப்படின்னா என்னுடைய மனதுல இப்படிதான் பதிஞ்சிருந்தது அப்படின்னு. ஊடகங்கள் மூலமாக படிக்கிறது மூலமாக தெளிவு பெற்றன. அப்ப இந்த அரசியல் கட்சிகள் இந்த எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இல்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அவங்க பேசிய அந்த சகோதரி வந்து அவங்களுக்கு அதிகபட்சம் 20-22 வயது இருக்கலாம், கல்லூரி மாணவி என்று நினைக்கிறேன்.
அவர் இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். துரதிருஷ்டவசமாக அவர் வந்து 4-5 ஆண்டுகள் முன்பு வரையில் நான் போராட்டம் என்றாலே வந்து அது அடியில் தடியில் அது வந்து வன்முறை, பொது சொத்துக்களை சேதம் விளைவிப்பது என்பதுதான் அப்படின்னு அவங்க நினைச்சதாகவும், மற்றபடி அறப்போராட்டம் என்பது ஒன்று இருப்பதை தற்போதுதான் தெரிய வந்ததாகவும் அவர் சொல்லுகிறார். இதுல எல்லாத்துக்குமே வந்து அரசியல் கட்சிகளையும் சமூக இயக்கங்களையும் ஜாதி அமைப்புகளாக இருந்தாலும் கூட நான் சொல்லுகிறேன், எனக்கு அவற்றில் உடன்பாடு இல்லை. அவர்களை குறை சொல்வதை விட இந்த அரசாங்கத்தையும் குறிப்பாக போலீஸையும் நீங்கள் குறை சொல்வதுதான் சரியாக இருக்கும். எப்படின்னா வன்னியர் சொன்ன மாதிரி டெல்லியில பாத்தீங்கன்னா ஜந்தர் மந்தர்ல யார் வேணா எப்ப வேணா போய் போராட்டம் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு மறுக்கிறீங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வன்முறை வருகிறது. அப்புறம் இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நம்ம பேச முடியாது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன். இரண்டாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான சூழ்நிலை, எந்த போராட்டத்துக்குமே நீங்க போய் போலீஸ் கிட்ட மல்லு கட்ட வேண்டியிருக்குது. உங்களுக்கு நீங்க சொல்றதுல நான் உடன்படுறேன். ஆனா வேறு ஒரு சிந்தனையாக ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருந்து வெளியில இருந்து கோரிக்கையை வைக்கிறது, புஷ் பண்றது கவர்மெண்ட்டை, இதை செஞ்சுதான் தீரணும், இல்ல இத்தனை நாளைக்குள்ள செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஆனா ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு அது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் இல்லை. அது பல தரப்பட்ட விஷயங்களை அலசி ஆராய வேண்டியது இருக்கு. அது மதுவிலக்கா இருக்கட்டும், வேற எந்த இடஒதுக்கீடா இருக்கட்டும், இல்ல மொழிப்போர் சார்ந்த விஷயமா இருக்கட்டும். அப்ப அந்த அரசுக்கான நிர்பந்தத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? இல்ல ஒரு பேச்சுவார்த்தைக்கோ இல்ல தீர்வை நோக்கி நகர்வதற்கான அந்த கால இடைவெளியை அந்த அரசியல் கட்சிகள் கொடுக்குறாங்களா? இதெல்லாம் பார்க்க வேண்டாம். நிச்சயமாக கொடுக்குறாங்க. நீங்க அப்படி வந்து அதாவது வந்து ஸ்டேட்ன்றது என்னன்னு புரிஞ்சாதான் நமக்கு இது புரியும். அதாவது வந்து நீங்க இந்த 1604 இன்சூரன்ஸ் NCRB ரெக்கார்ட்ஸ்ல சொல்லி இருக்கிறத முதல்ல நமக்கு பிரேக்கப் இல்லை, எந்தெந்த மாதிரியான விஷயம்ன்றது நமக்கு தெரியாது. எந்த கட்டத்தில் அது வன்முறையாக மாறியது என்பதற்கான சயின்டிபிக் ஸ்டடி எதுவும் நம்ம கிட்ட கிடையாது. எல்லா போராட்டங்களும் வன்முறையில் முடிவதில்லை. தயவு செய்து இதை நினைவில் கொள்ளுங்க. நாள் முழுவதும் ஆண்டுதோறும் எங்கோ ஒரு இடத்தில் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது. எல்லாமே வன்முறையில் முடியறது கிடையாது. ஆகவே எந்த மாதிரியான கட்டத்தில் அது வன்முறையை நோக்கி நகர்ந்தது அப்படின்னும் போது கேஸ் பை கேஸ் தான் அதை நம்ம பார்க்கணும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வன்முறைக்கான களம் என்பது என்னை பொறுத்தவரையில் நான் சொல்வது டு a large extent அது எப்படின்னா வந்து அது அரசாங்கத்தின் அணுகுமுறை, குறிப்பாக காவல்துறையின் அணுகுமுறை. நீங்க டெல்லி உதாரணம் வன்னியரசு சொன்னது திரும்பவும் சொல்றேன். நீங்க வந்து ஒரு ஃப்ரீ அவுட்லெட் கொடுத்தீங்கன்னா இதற்கான வாய்ப்பு என்பது குறையும். நீங்க அதை மறுபடியும் அதை நீங்க சுருக்கும் பொழுது வேற வழி இல்லை, அது வெடிச்சுதான் தீரும். அது லண்டன்ல என்னன்னா ஒரு பூங்கால லண்டன்ல வந்து அரசே வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு மைக் வச்சிருக்காங்க. ஹைட் பார்க்ல வந்து யார் வேணா பேசலாம். பெர்னார்ட் ஷா எழுதுறாரு, எப்ப 100 வருஷத்துக்கு முன்னாலே நான் பேசுறேன், எதிர்க்க 4 பேர் தான் நிக்கிறாங்க, 40 போலீஸ்காரனை சுத்தி நிக்கிறான்றாரு. யார் வேணா எங்க வேணா போய் பேசலாம். அது இல்ல, இங்க அதனோட விளைவு தான் இது. உங்களுக்கு போராட்ட வடிவங்களை வந்து நீங்க இங்க இருக்கக்கூடிய காவல்துறை தடுக்கின்ற முறையை பாருங்க. போராட்டாங்க கூட்டம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஒரு போராட்டம் சொன்னா முதல்ல வந்து தண்ணீர் பிச்சுவாங்க, அதுக்கு அடுத்தது முடியாத பட்சத்தில் தான் தடி. ஆனா நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எடுத்த உடனே தடியடி, கைது, வன்முறை எடுத்த உடனே. நீங்க எந்த போராட்டமும் சரி, இப்போ சமீப 3 நாளா நடக்கக்கூடியது, இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது, யார் அனுமதி வாங்கினாங்க, எந்த முறைப்படுத்தப்பட்ட இடத்துல எந்த ஆர்ப்பாட்டம், யார் நான் சொல்ல விரும்புறது ஐயா அவர்கள் சொல்றத இந்த ஒரு பாயிண்ட் நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். இந்த 3 நாளா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை அந்த மெரிட்ஸ்க்குள்ள நான் போல, யார் அனுமதி கொடுத்து இவ்வளவு நடக்குது, இது யார் வேடிக்கை பார்க்கிறது, திரும்ப இடம்லாம் கொடும்பாவி கொளுத்தப்படுகிறது, இது எங்கேயா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதற்கு யார் பொறுப்பு? இல்ல யாரு செஞ்சாலும் தவறு நம்ம பேசுறோம். நம்ம அரசு இருக்காங்க, அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, அவங்க செய்யறதை நம்ம எங்கேயுமே நியாயப்படுத்தவே இல்லை. நெல்லை நேயர் மெர்லின். என்னுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் காந்தி போன்ற தலைவர்கள் வந்து வன்முறை செய்யாம தான் அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது இப்போ நீங்க நம்ம சுதந்திரம் எடுத்ததே பாத்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு காந்தியும் ஒரு முக்கிய பங்கேற்காங்க. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்துறது மூலம் அவங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு தீய கருத்துக்களை தான் கொடுக்குறாங்களே தவிர அவங்கள போல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான திங் வந்து யாருக்குமே வரதில்லை. இந்த போராட்டம் நடத்துறதுனால இதனால மாணவர்களும் அவங்களுடைய கருத்தை என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ நம்மளும் இப்படி பண்ணாதான் அப்போ ஒரு விடுதலை கிடைக்கும் போல அப்படிங்கிற கருத்தை தான் அவங்க வச்சிருக்காங்க. சரி, நம்ம விளக்கம் கேட்கலாம். வன்னியரசு, இப்ப தலைமை பொறுப்புல இருக்கவங்கள்ட்ட தான் சிக்கலா? தலைமை பொறுப்புல இருந்து அவங்க வழிகாட்டுறபடி தான் அந்த போராட்டம் நடக்குது. அப்ப காந்தியை சரியான முறையில வழிகாட்டினாரு, அமைதியான முறையில அந்த போராட்டம் நடக்குது. இப்ப தலைமை பொறுப்புல இருக்கவங்கள்ட்ட தான் சிக்கலா? அது என்னன்னா, சகோதரி சொல்றதுல ஒரு கருத்து என்னன்னா, இந்த முதல்ல வந்து இந்த சமூக கட்டமைப்பு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இருக்கு. சமூக கட்டமைப்பு இப்ப அவர் சொல்றது போல வந்து நீங்க 2 பேரும் ஒன்னா வந்து ஒரு காவல்துறைக்கு எதிராக வந்து நீங்க 2 ஒன்னா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்ற, ஒடுக்கப்படுறவங்களுக்கும் ஒடுக்கிறவங்களுக்குமான வேறுபாட்டை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் வள்ளுவர் வந்து ஒற்றாடல் பகுதியில் ஒரு குறள் சொல்கிறது, ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் குற்றங்குல கொடத்ததில்
அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார். நீங்க இல்ல நான் சொல்லிடுறேன். இல்ல இந்த குரலுக்கு பொருளாதார போர் அப்படிங்கிறது எங்கேயுமே தவறுதான். நீங்க தாழ்த்தப்பட்ட இல்ல நீங்க எளிய ஜாதி மக்களுடைய சொத்துக்களை முடக்குறதும் அரசோட சொத்துக்களை முடக்குறதும் எல்லா விதத்திலுமே தவறுதான். இது எப்படி சரியில்லையோ அதுவும் சரி. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு நாங்க வந்து சின்ன சின்னதா குருவி சேர்க்கறது மாதிரி சின்னதா சேர்த்து ஒரு வீடை கட்டுவோம், அது வீடை கொளுத்துறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. நான் என்ன சொல்றேன், இது ஏன் அந்த ரெண்டு பேருக்கு வேறுபாட்டை சொல்றது ஒட்டிலாம் இல்ல அது குரல் ஆரம்பத்திலே நான் சொன்னது விவாத தலைப்பு அரசுடைய சமூக கட்டமைப்பு சொல்றேன். நீங்க வந்து நான் வேற ஒரு தளத்தில் நம்ம விவாதிக்கலாம். பொதுவாக விவாதிக்க வேண்டிய தலைப்புகள் வேறு. இந்த சமூக கட்டமைப்புல வந்து இருக்கிற என்னன்னா, முதல்ல வந்து அரசினுடைய உளவுத்துறை ஒற்றுத்துறை இருக்குல்ல, சமூகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது உண்மையான இதை வந்து சொல்றது இல்ல. நான் அதுதான் சொன்னேன், ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் சொன்னேன். இந்த அரசு உண்மையிலே வந்து நல்ல உளவுத்துறையை வைத்து நாட்டில் என்ன நடக்குது என்பது தெரியாமல் அவர்கள் வந்து தவறாக உங்களுக்கு மன்னவன் அததான் அவங்க சுட்டி காட்டினாங்க. அரசு நான் சொல்றது அவங்க சரியா போராட்டத்தை வழிநடத்தல, தலைமை பொருள் இருக்கிறவங்க சரியா வழிகாட்டலன்னு தான் அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதுதான் என்னன்னா, அது சமூக கட்டமைப்பு புரியாம சொல்றது. அது உண்மையாவே வந்து இந்த சமூகத்துல வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் நாங்க சொல்றோம். நேயர் மதுரை நேயர் விண்ணரசி மல்லிகா, உங்களுடைய கருத்து சுருக்கமா. வணக்கம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய உரிமையை கேட்பதற்கோ மீட்பதற்கோ போராடுறதுக்கு உரிமை உண்டு. ஆனால் அந்த போராட்டத்தில் வந்து பொது சொத்துக்களை சேதப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? இதை வந்து குற்றமா பார்க்க கூடாதுன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. இன்னொன்னு சொல்ல போனா குற்றம் பார்க்காதன்னு சொல்றாங்க. குற்றம் பார்க்காதன்னு எப்படி இருக்க முடியும்? ஒரு போராட்டம் நடக்கும்போது அங்க உயிர் சேதம் நடக்குது. இவருக்கு எப்படி போராடுறதுக்கு உரிமை இருக்கோ அது மாதிரி இவர் உயிரை பாதுகாப்பதற்கு இவருக்கு உரிமை இருக்கு. அப்ப அங்க உயிர் சேதம் ஏற்பட்டு அதுக்கு யார் பொறுப்பு? அந்த இடத்துல பொருள் சேதம் நடக்குது. பொருள் சேதம் நடக்குதுன்னு சொன்னோம்னா அது யாரோட வரி பணம்? மக்களுடைய வரி பணம். தனிநபருடைய பணம் அல்ல, அது மக்களுடைய வரி பணம், அந்த கட்சியுடைய பணமும் அல்ல. அப்ப அதை வந்து வீணாக்குறதுலயோ அதை சேதப்படுத்துறதுல இந்த எந்த கட்சிகளுக்குமே வந்து அது வந்து சரியான வழிமுறை அல்ல. எல்லா அரசியல் கட்சிகளும் பாத்தீங்கன்னா சுயநலம் சார்ந்துதான் வந்து போராட்டங்களை வந்து வடிவெடுத்துட்டு வருது. மக்களுக்கு எதிரான போராட்டங்களை மக்கள் கையில் எடுக்கும் போது அந்த மக்களை சரி நம்ம விளக்கம் கேட்கலாம். திருமணி, உங்களுக்கான கேள்விதான் இது. நம்ம தொடர்ந்து பேசலாம் சிறிய இடைவேளைக்கு. திருமணி, நேர் கேட்டது உங்களுக்கான கேள்விதான். அதை குற்றமா பார்க்க கூடாது, பொது சொத்தை சேதப்படுத்துறது அது ஒரு வடிகால் அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. அப்போ அது மக்களுடைய வரிப்பணம், அங்கே உயிர் சேதம்லாம் இருக்கு, அதெல்லாம் யாரு கவனத்தில் எடுத்துக்கிறதுன்னு கேட்கல. இல்ல இதை குற்றமா பார்க்காதீங்கன்னு நான் சொல்லல, அவங்க பேசின சகோதரி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆட்சியாளர்கள் அதை எப்படி பாக்குறாங்கன்னு அதைத்தான் சொல்லுகிறேன். 4வது முறையாக இந்திரா காந்தியோட பேரை சொல்றேன். பிரதமராக இருந்த இந்திரா காந்தி சொல்லிய கருத்து அது. எல்லா ஆட்சியாளர்களும் எப்படி இது போன்ற சிறிய கலவரங்களை உற்று நோக்குகிறார்கள், ஸ்டேட் எப்படி இதை பாக்குதுன்றதான் நான் சொன்னேன். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க திரும்ப வந்து இந்த ஒரு பஸ்ஸை உடைக்கிறான், ஒரு இதை உடைக்கிறான்னா நீங்க அதை வந்து அதை எவனும் நியாயப்படுத்த முடியாது. ஆனா அது எங்க இருந்து வருது? முதல்ல எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன் வாங்க. இது எதுல இருந்து வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நியாயமான அவுட்லெட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா இது வராது. அதனால இதை நான் சொல்ற வயசு நாளைக்கு வந்து ஒரு பொது சொத்தை யாராவது கொள்ளை அடிக்கிறாங்க, சூறையாடுறாங்கன்னா அரசாங்கம் கை கட்டி வேடிக்கை பார்க்கணும் என்றோ அல்லது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றோ நான் சொல்லவில்லை. இதை வந்து யாருக்கும் செய்யுங்க என்றும் ஊக்குவிக்கவில்லை. எப்படி இருக்கிறது, ஸ்டேட் எப்படி அதை பார்க்குதுன்றதான் நான் சொன்னேன். இந்த பிரச்சனையை நீங்க வந்து உண்மையான கோணத்துல பாத்தீங்கன்னா தான் இது புரியும்ன்றது சொல்றேன். கோவை நேயர் முருகேசன். வணக்கம். முருகேசன், நீ எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை உன்னுடைய எதிரி தீர்மானிக்கிறான்னு ஒரு பொன்மொழி இருக்கு. அது வந்து அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும், அரசுக்கும் அது பொருந்தும். எங்க வந்து இங்க ஒரு ஜனநாயக தேசத்துல போராட்டங்கிறது மக்களுடைய குரலா ஒலிக்கப்படுது. அந்த குரலுக்கு இந்த அரசு என்ன மரியாதை மதிப்பு கொடுக்கிறது அப்படிங்கறத பொறுத்து அந்த போராட்டத்தினுடைய வடிவம் என்பது தீர்மானிக்கப்படுது. இங்க அதான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த பொது சொத்துக்கள் சேதப்படுத்தக்கூடிய இந்த விஷயத்துல அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சம அளவு பங்கும் பொறுப்பும் இருக்கு. இதை யாரும் மறுக்க முடியாது. இப்ப உதாரணத்திற்கு சமீபத்துல வந்து இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து போராட்ட வடிவத்தை வந்து இப்படிதான் கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் வந்து இப்படியான பொது சொத்துக்களை சேதப்படுத்துறதுக்குனே சில அரசியல் கட்சிகள் இருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எடுத்தாங்கன்னா ஒரு போராட்டம்னு எடுத்தாங்கன்னா அந்த போராட்டத்தினுடைய முதல் வடிவமே பஸ்ஸை கொளுத்துறது, பொது சொத்துக்களை சேதம் விளைவிக்கிறது, இப்படியான அரசியல் கட்சிகள் இருக்குது. அதே நேரத்தில் சமீபத்தில் வாச்சாத்தி கலவர வழக்குல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசு எந்திரம், வருவாய்த்துறை, வனத்துறை, போலீஸ் 3 சேர்ந்து எவ்வளவு ஒரு காட்டுமிராண்டித்தனமான சிறு சிறு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்த அந்த பழங்குடி மக்களுடைய சொத்துக்களை எப்படி அடிச்சு சூறையாடினாங்க அப்படிங்கிற சம்பவத்தை படிக்கிறது. அதே நேரத்தில் அந்த சம்பவத்துக்கான நீண்ட நெடிய நீதி போராட்டத்தை
கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து முன்னெடுத்து கொண்டு போனதையும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மக்களுக்கான உரிய நிவாரணம் கிடைச்சதையும் பார்க்க முடியுது. அப்ப தமிழ்நாட்டுல இப்படியான அரசியல் கட்சிகளும் இருக்கத்தான் செய்றாங்க. ஒட்டுமொத்தமா எல்லா அரசியல் கட்சிகளுமே இப்படிதான் போராட்ட வடிவத்தை முன்னெடுத்து கொண்டு வராங்கன்னு பொதுவா நம்ம குற்றம் சுமத்த முடியாது. நாம அப்படியே பேசவே இல்லை. நாம எல்லா கட்சிகள் மீதான குற்றச்சாட்டையும் நம்ம வைக்கவே இல்லை. இது பொது சொத்தை சேதப்படுத்துற கட்சிகள் மீதான குற்றச்சாட்டு தான். யாரு குற்றம் செஞ்சாங்களோ அவங்க மனசு மட்டும் குறுகுறுத்தா பொதுமக்களுக்கான அபிப்பிராயம் என்ன இருக்குன்னா, நாம அப்படி வைக்கல, நமக்கு அது தெரியுது. பொதுமக்களுக்கான அபிப்பிராயம் என்ன இருக்குன்னா, அரசியல் கட்சிகள் எல்லாமே இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் கட்சிகள்ல வேறுபட்ட அரசியல் கட்சிகள் அமைப்புகள் நிறைய இருக்கு. நிச்சயமா நீங்க சொன்னதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. நிச்சயமா நீங்க சொன்னதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல முருகேசன். நெல்லை நேயர் சிவராம்குமார். நீங்க தொடர்ந்து பேசலாம். என்னோட கேள்வி பத்திரிகையாளர் மணி அவர்களிடம். என்னன்னா, தமிழகத்தில் இன்று பல்வேறு இடங்களில் பல போராட்டங்கள் நடந்து வருகின்றன. ஆனால் எந்த போராட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் தலைமை ஏற்கிறார்களோ அல்லது எந்த போராட்டத்தை அரசியல் கட்சிகள் நடத்துகிறதோ அதை மட்டுமே பத்திரிகைகள் வெளிச்சமாக காட்டுகின்றன. ஆனால் அதே சமயம் பொதுமக்கள் நடத்தும் போராட்டங்களையோ அல்லது எங்கள் மாணவர் அமைப்பு நடத்தும் போராட்டங்களையோ அவர்கள் தெளிவாக காண்பிப்பதில்லை. அந்த சமயம் நாங்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது, அதாவது பேருந்துகளை மதிப்பது, பேருந்துகளை சேதப்படுத்துவது, அப்படி செய்தால் மட்டுமே அரசியல் கட்சிகளின் போராட்டங்களிலிருந்து எங்கள் போராட்டத்தை நாங்கள் தனித்து காட்ட இயலும். நீங்கள் கார்த்திகேயன் அவர்கள் சொன்னதைப் போல நாங்கள் அகிம்சை வழியில் போராடினால், உள்ளிருப்பு போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் என்று இருந்தால் பத்திரிகைகள் எங்களை இனங்காட்ட தயாரா, எங்களை அடையாளம் காட்ட தயாரா? சரி, எல்லாருக்குமான கேள்விதான், 2 பேருக்குமான கேள்விதான். நீங்க எல்லை பதில் சொல்லுங்க. இல்ல, இது 2 விஷயம் அந்த கேட்ட தம்பி புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, ஊடகங்களுடைய உரிமையாளர்கள் யார், மீடியா ஓனர்ஷிப் பேட்டர்ன் புரிஞ்சுதுன்னா அது உங்களுக்கு புரியும். அது விரிவா இந்த அலங்கத்துல பேச முடிய நேரம் இல்லை. 2வது நீங்க நாங்க அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் அறவழியில் போராடினால் எங்களுக்கான விளம்பரம், எங்களுக்கு உரிய அந்த முக்கியத்துவம் கிடைப்பதில்லை. விளம்பரம்ன்றது கூட தப்பான வார்த்தை, முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நாங்க ஓரளவாவது வன்முறையை கையில் எடுத்தால் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. அது உண்மை, அது ஹியூமன் சைக்காலஜி அது. ஆனால் அது நியாயமானதல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெளிப்படையாகவே நாங்கள் வன்முறையை கையில் எடுத்தால் தான் எங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும், மீடியா கவரேஜ் நடக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை ஹேண்டில் பண்றது போலீஸுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் ரொம்ப ஈஸி ஆயிடும். ஆகவே தயவு செய்து அது போன்ற சிந்தனைகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். சரி, என்னோட விளக்கம் கூட திரு சிவராம்குமார் சசி பெருமாள் மதுவிலக்குக்காக போராடும் போது ஒற்றையாளா தான் உண்ணாவிரதத்துல இருந்தாரு. அவரையும் இந்த ஊடகங்கள் தான் வெளிக்கொண்டு வந்தது. கடைசி நேரம் வரைக்கும் இந்த ஊடகங்கள் அவருக்கு பக்கபலமா இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ போராட்டம் அப்படிங்கறதா முக்கியமே தவிர, நோக்கம் தான் முக்கியமே தவிர, எத்தனை பேர் போராடுறாங்க, எப்படிலாம் அவங்க போராடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஊடகங்களுக்கு முக்கியம் இல்லை. உயர்ந்த நோக்கங்களுக்காக ஒரு தனிநபர் உண்ணாவிரதம் இருக்கும்போது அதை கூட வெளியில கொண்டு வந்தது அப்படிங்கிறது ஊடகங்களுடைய பணி. உங்களுடைய நினைவூட்டலுக்காக. சரி, திரு வன்னியரசு, ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் இந்த கலவரங்களை தூண்டுறது, கலவரங்களை ஈடுபடுறது அப்படிங்கறத ஒரு செக்டராகவே கட்சிகள் டெவலப் பண்றாங்களா? ஏன்னா வேட்பாளர் தேர்வா இருக்கட்டும், இல்ல முக்கியமான பதவிகளை கட்சிகளை கொடுக்கும்போது இருக்கட்டும், நீங்க எத்தனை போராட்டங்களை ஈடுபட்டிருக்கிறீங்க, எத்தனை முறை சிறை சென்றிருக்கிறீங்க அப்படின்னு இந்த கட்சிகள் கேட்கறாங்க. நீங்க நார்மலா ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு அமைதியான முறையில் நடந்தா நீங்க அன்று மாலை விடுவிக்கப்படுறீங்க. நீங்க சிறைக்கு போறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கணும் அப்படிங்கறதான் அடிப்படை. இதை எப்படி கட்சிகளே இதை ஊக்குவிக்கிறாங்களா? இல்லை, அப்படி இல்லை. என்னன்னா, அதோட தலைமை பண்பு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் ஒரு தலைவருக்கான. இது நான் உதாரணத்துக்கு என்னன்னா, திரும்ப திரும்ப நீங்க அதுக்குள்ள போறீங்க, நீங்க சொல்லுவீங்க தர்மபுரியில் நடந்த கலவரத்தில் அவர் காந்தி அவர் அடையாளப்படுத்தினார். காந்தியோக்கு இருக்கிறதும் தலைமை பண்பு தான். காந்தியுடைய அகிம்சை போராட்டமே ஒரு வன்முறைன்னு சொல்லி எங்க தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. தலித்துகளுக்கு எதிராக அவர் செஞ்சது மிகப்பெரிய வன்முறைன்னு சொல்லி சொன்னாரு. அது வேற தலம். ஒருத்தர் அகிம்சை சொல்றாரு, தலித்துகளுக்கு எதிரான வன்முறைன்னு சொல்லி சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதுக்குள்ள போல தர்மபுரி கலவரம், நான் ஏன் இதை திரும்பி சொல்றேன்னா, தலைமை பண்பு அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். தர்மபுரி கலவரத்துல மிக மோசமா நடந்ததுக்கு அப்புறம் கூட எங்களுடைய தலைவர் எந்த கோபமும் இல்லாம இடதுசாரிகளையும் பெரியாரியவாதிகளை மட்டும் முன்னிறுத்தி, இது பெரியாரியத்துக்கும் அம்பேத்கர் கேள்விக்கான பதிலே இல்லை. அதுதான் நான் சொல்றேன். அந்த மக்கள் பாதிக்கப்படாமல், இப்ப நான் தர்மபுரி கலவரத்துக்கு அப்புறம் நாங்க வன்முறை தூண்டுற மாதிரி நாங்க பேசியிருந்தாலோ, எங்க நடவடிக்கை போயிருந்தாலோ, உள்ள ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சுக்கிட்டு நீங்க தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலோ மிகப்பெரிய கலவரத்தை தமிழ்நாடு சந்திச்சிருக்கோம். ஆனால் எங்களுடைய தலைவர் அந்த தலைமை பண்போடு இருந்ததுனால என்னன்னா, மக்களுடைய அமைதி முக்கியம்,
அது வந்து மிக சாதாரணமா வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடத்திடக்கூடாது. இறுதியாக மிகவும் மென்மையாக இந்த கட்சி சார்ந்த ஒரு நபரை வந்து பெயில விடணும்னு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிற போது ஒரு குறிப்பிட்ட தொகை எவ்வளவு ஒரு பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சிருக்கிறார் அப்படிங்கறத நீங்க வந்து முன்பணமா நீங்க கட்டினா மட்டும்தான் விடுவிக்க முடியும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னுச்சு. என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவை? ரொம்ப சுருக்கமா. இல்ல இந்த மாற்றங்கள் என்பது வந்து இது போன்று வந்து பொது சொத்துக்களை சேதம் விளைவித்தவரிடமிருந்து நஷ்ட ஈடு பெறுவது என்பதெல்லாம் அபத்தமானது. இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்த போது 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலலிதா அரசாங்கத்துல வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொன்னது நான்சென்ஸ்னாரு. இது வந்து ஒரு அரசியல் கட்சியோட அடிப்படை போராட்ட உரிமையை மறுக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதே நேரத்தில் வந்து ரெக்லெஸ்ஸா வந்து வெளிப்படையாக வந்து வன்முறையை நாங்கள் ஆயுதமாவே கையில் எடுப்போம்னு ஒரு அரசியல் கட்சியோ சமூக இயக்கமோ சொல்லுதுன்னா அதை அரசாங்கம் இருபுக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். நீதிமன்றங்களை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஒவ்வொரு நீதிபதி ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. இந்த பணத்தை நீ கட்டிட்டு போனா அந்த குறிப்பிட்ட வழக்கில் என்ன நிலைமை எனக்கு தெரியாம நான் பேச முடியாது. சரி, அரங்கத்துக்கு வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.